சம வேலைக்கு சம ஊதியம் கூறி போராடி வரும் அரசு பள்ளி ஆசிரியர்களை கைது செய்ய போலீசார் கையாண்ட அராஜக செயல்கள்தான் இவை. உமன் பவர்ல திமுக திரும்பவும் அவருக்கு வரப்போகிறது என்பது உறுதியாகிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே கனிமொழிக்கு மட்டும் நான் அண்ணன் இல்ல, இங்க வந்திருக்கக்கூடிய கொள்கை சொந்தங்கள் அவங்க எல்லோருக்கும் நான் அண்ணன் தான். தமிழ்நாட்டு பெண்களின் முன்னேற்றத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைந்தே தீரணும். அதுக்காக இந்த பணியை இப்பவே தொடங்கணும். என்ன எல்லாரும் ரெடியா? இதுதான் வெல்லும் தமிழ் பெண்கள் இருக்கிற மாநிலமாங்க சார். வெல்லும் தமிழ் பெண்கள் விழா கொண்டாடுறீங்க. நாங்களும் வெல்லும் பெண்கள் தானே. நாங்க இப்படி ரோட்ல போராடி இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? பெண்களின் எதிர்காலத்திற்கான ஆட்சியை மறுபடியும் தரக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு உங்கள் பின்னால் நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லக்கூடிய மாநாடு இந்த மாநாடு. ஒன்று முதல் 8ஆம் வகுப்பு வரை பாடம் எடுக்கும் இடைநிலை ஆசிரியர் பணியில் 2009ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதி பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கும் ஜூன் 1ஆம் தேதி பணியில் சேர்ந்தவர்களுக்கும் அடிப்படை ஊதியத்தில் 16,000 ரூபாய் வரை வேறுபாடு உள்ளதாக கூறப்படுகிறது. சுமார் 20,000 பேர் வரை தற்போது இடைநிலை ஆசிரியராக அரசு பள்ளியில் பணியாற்றி வருகின்றனர். ஒரே துறை ஒரே கல்வி தகுதி இருக்கும் பட்சத்தில் இந்த வேறுபாட்டை களையக்கோரி சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டி பல ஆண்டுகளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராடி வருகின்றனர். இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையின் 311வது வாக்குறுதியில் தெரிவிக்கப்பட்டது. ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்று கூறி போராட்டம் நடத்தி வருகின்றனர் இடைநிலை ஆசிரியர்கள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று அராஜகத்தில் ஈடுபட்டனர். அரசு பள்ளி ஆசிரியர்கள் என்றும் பாராமல் பலவந்தமாக இழுத்து குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்றனர் பெண் போலீசார். ஆசிரியர்களை கண்ணியமாக நடத்த தவறியதா திமுக அரசு? ஆட்சி முடிவதற்குள் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா என்பதே ஆசிரியர்களின் எதிர்பார்ப்புகள்.